கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ஏர் ட்ரை க்ளே. ஸோ இது வச்சு நம்ம ஒரு மாடல் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கெட்ச் பென்ஸ் வரும், இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென்ஸ். ஸோ நான் இதில் எடுக்க போகிறது ப்ளூ கலர். நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணுவோம்னா தெரியுதுல்ல? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் இப்படி சர்க்கிள் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் பண்ணிவிட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், என்கிட்ட இன்னும் நிறைய இருக்கு. இந்த மேஜிக் கிளே உண்டுல்ல, அதுலேருந்து வாங்கினது. ஸோ இது ஃப்ளாட்டாக வச்சுக்கணும், அப்போ நல்லா கிளியராக கரெக்டாக எல்லாம் வரும். ஆனால் என் ஃபேவரட் கலர்ஸ் யூஸ் பண்ணணும்னு ஆசை. ஸோ இந்த கலர்ஸ் எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலி எப்படின்னா, இது டைப் ஆஃப் மேஜிக் கிளே. ஏன்னா இது எப்படி மேஜிக்கில் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏன்னா இதில் வந்து நம்ம ஸ்கெட்ச் பென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது கலர் வேணும். நிறைய பேர் என்னென்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் தான் எல்லாருக்கும் வேணும். அப்போ தான் பெயிண்டிங் இந்த மாதிரி மாடல், உண்மையான மாடல்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து பிங்க் ஸ்கெட்ச் பென் எடுக்க போகிறேன். எடுத்துட்டேன், என் பிடிச்ச கலர்ஸ் மாதிரி கொஞ்சம் பிங்க், அதுக்கப்புறம் கொஞ்சம் வயலட்டும் கிடைக்குமா, வயலட்டு, கொஞ்சம் வயலட். ஓகே, இப்போ நம்ம மிக்ஸ் தான் பண்ண போகிறோம். இது ஆனால் இப்போ நம்ம மிக்ஸ் தான் பண்ண போகிறோமே. ஆனால் பார்ப்போம் எப்படி வந்திருக்கோன்னு. என் பிடிச்ச கலர் இது வந்து எப்படின்னா, நம்மளுக்கு வந்து லைட் கலர்ஸ், எனக்குன்னு ஒரு லைட் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஸோ நான் வந்து லைட் கலர் தீமில் பண்ணுவேன் நான். ஸோ இது வந்து ரொம்ப லைட்டாக கூட வேண்டாம், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேண்டாம். ரொம்ப லைட் கூட கிடையாது, பாருங்கள் ரொம்ப லைட்டாக இருக்குது. வீடியோவில் பார்க்க அப்படி இருக்கும், ஆனால் இங்கே தான் ரொம்ப ஒயிட் கலராக தெரியுது, ஆனால் வீடியோவில் வந்து ப்ளூ மாதிரி தெரியுது. ஸோ இதை போட்டு இப்படி பண்ணிக்கணும். இப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி பண்ண நல்லா இருக்குது தெரியுமா? இதெல்லாம் பண்ண இந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்கெட்ச் பென்ஸ் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓ கேப் இல்லைன்னு எஸ் கிடச்சிட்டு, கேப் கிடச்சிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் நான். ஆனால் இதில் பார்க்க ப்ளூ மாதிரிலாம் தெரியுது, ஆனால் இது ரொம்ப லைட்டுனால நான் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட் கூட நல்லா இருக்காது, கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். ரொம்ப லைட்டாக ரொம்ப டார்க்காக பிடிக்காது. இப்போ மீடியமாக வந்துருக்கு, ஆனால் இது அளவுக்கு ரொம்ப டார்க்காக இருக்கியான்னு தெரியல. ஸோ நம்ம இதை நல்லா கிளியர் மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் கிளியர் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னால வீடியோவில் பார்க்க கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். ஸோ ஆனால் நீங்களாம் வீடியோ எடுத்து பாருங்கள், கேமரா வச்சு உங்களுக்கு வந்து தெரியும். இது இனி பெரிய மாடலாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் இவ்வளோ எடுத்துக்கலாம். இவ்வளோ ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம மண்டை. இது பண்ணிக்கிட்டு ஆனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். இதெல்லாம் யாருக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா, நீங்களாம் இது கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது ரொம்ப க்ரியேட்டிவாக கூட இருக்கும். ஓகே ஓகே முடிஞ்சு அந்த பால் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸ் பண்ண ரொம்ப குட்டியாக ஐ கெஸ் க்யூட்டாக இருக்கும்.
பார்ப்போம். கால் கரெக்டாக இல்லைன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கணும். எஸ், இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த கால் கால் இப்படி இருக்கும். வெயிட், இது பாட்டம் பார்ட். கொஞ்சம் கீழே கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப் இந்த மாடல்ஸ்லாம் நல்லா இருக்கும். ஓகே, பால் பண்ணி வச்சு வச்சுக்கணும். இது வச்சுக்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும். தெரியுதா? தெரியுது. ஓகே, கைஸ், நான் வந்து ரொம்ப பார்க்க போகிறேன் எப்படி அழகாக க்யூட்டாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி க்ரியேட்டிவ் திங்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு ஐம் ஸோ ஹாப்பி. ஆக்டோபஸ் மாதிரி இது, ஆனால் ஆக்டோபஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. இது பண்ணிட்டு இது ஆக்டோபஸ் இருக்கா. ஆனால் நம்ம இப்படி பண்ண மாட்டோம், நம்ம இது ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். ஐ கெஸ் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது, ஆனால் இது என் ஓன் க்ரியேஷன். நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்படி பண்ணிட்டோம்ல. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இயர்ஸ் கொஞ்சம் வேறு ப்ளூ டைப். இதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கலாம் எனக்கு. அதான் ஸோ நம்ம பண்ணுவோமே இப்போ இயர்ஸ் இந்த மாதிரி இது ஹாஃப் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு வச்சு அண்ட் இந்த மாதிரிலாம் எனக்கு ரேபிட் க்ரியேட் இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ரேபிட் ஏதாவது ஐடல் காம்படிஷன்ஸில் நீங்கள் இந்த மாதிரி கூட க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்குலாம். ஸோ இந்த சேனல்லையும் ஃபாலோ பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம்னால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக காட்டுறேன் நான். ஆனால் எனக்கும் நானும் அப்படி என்ன கிடையாது. இப்போ லீட் வச்சிருக்கேன். I know இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லை, பட் it should be creative. Yeah, it should be creative. பண்ணுமா நம்ம ஓகே 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 it should be like this. Oh my god, உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும்ல, இட்ஸ் ஓகே. நம்ம இப்போ பவு தானே பண்ண போகிறோம். அதுவும் வந்து பண்ணுவோமா நம்ம பவு. ஸோ நான் வந்து பிங்க் அண்ட் பர்பிள் எடுத்துக்கிறேன். உங்கள் ஃபேவரட் கலர்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி என் ஃபேவரட் கலர்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மை ஃபேவரட் கலர் பிங்க், லாவெண்டர் பதிலாக நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது பிங்க் அஸ் பவ். ஓகே, ஸோ நான் வந்து இவ்வளோ எடுத்துக்கிறேன். இது நடு அண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இது பண்ணிக்கலாம். இது பண்ணிட்டு இது பட் என்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது அது அழகாக இருக்குமா இல்லையான்னு. ஆனால் இது ஐ கெஸ் இட் வில் பிக். ட்ரை பண்ணதுன்னா பார்க்க முடியும். வரேன் யார் சொன்னாங்க. ஓகே, ஹாஃப் எடுத்துக்கணும்.
அதுக்கப்புறம் இந்த பாப் பண்ணி இப்படி பாவ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கிளான பாவ். ஸோ இப்படி இருக்கு, க்யூட்டாக இருக்கலாம் இது பண்ணி. ஸோ இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எஸ், இப்போ நல்லா இருக்குல்ல கைஸ்? எஸ், இப்போ அழகாக இருக்கும். அண்ட் இந்த பர்பிள் என்னென்னா ஒரு டிசைனாக இருந்தால் அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து என் ஃபேவரட் கலர்ஸ் தான் இதில் இன்க்ளூட் பண்ண முடியும். இது அண்ட் இது இது வந்துட்டு இது ஓகே. எனக்கு இப்படி இருக்கேன் பண்ணி. ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறது பண்ணிட்டுமா? இது பண்ணது முடிச்சதுக்கப்புறம் கண்ணு பண்ண மறந்துட்டோம்ல. ஸோ நம்ம கண்ணு கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் க்ளே எடுத்துக்கோங்க, ரொம்ப டார்க்காக இருக்கும் அப்படின்னு. ஸோ நான் எடுக்க போகிறேன். ஓகே, இந்த 2 கலரையும் இது குறைச்சி இந்த டார்க் ப்ளூ. இப்போ பார்ப்போம் எப்படி வரது. இப்போ டார்க் ப்ளூ. ஓகே, டார்க் ப்ளூ ரெடி ஆகிடுது. ரொம்ப இது டார்க்காக இருக்கணும். ஸோ ராயம் பண்ணி அண்ட் இதுக்கு கண்ணு. எஸ், இது கொஞ்சம் அழகாக இருக்கும். ஐ நோ தட். ஸோ இது ஒரு கண்ணு வச்சுருவோம். இங்கே நான் வந்து 26 தான் போக போகிறேன், தெரியுமா கைஸ்? இது பண்ணிக்கிட்டோம். ஓகே, நம்ம வந்து இப்போ ஐலாஷஸ் மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஓகே, மிச்சம் கொஞ்சம் க்ளியர் இருக்கணும். இது தெரியாது எப்படி வரும், ட்ரை பண்ணுங்க. இருங்க கைஸ், முதல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பார்க்க ஐலாஷஸ் ஒர்க் ஆகும்னு. ஆனால் வெயிட் பண்ணுங்க கைஸ். ஆஹா, இந்த ஐலாஷஸ் நல்லா இல்லை. ஓகே, I'll try with sketch. Don't try. ஓகே, ஐலாஷஸ் குட்டாக வந்துட்டு குட் பென்ஸ் நல்லா இருந்திருக்கு. எஸ், ஓகே. ஓ எஸ், ஓகே. இப்போ நான் கொஞ்சம் எல்லோ எடுத்துக்கிறேன். எல்லோ, ஆனால் இது க்ளோஸ் பண்ண மறந்துடுறேன்.
ஓகே, இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது. ஆனால் உங்கள் கூட பண்ணணும்னு ஆசைனால நான் இதை பண்ணுறேன். ஸோ இதுதாங்க. இப்போ கிளியராக தெரியுதா? எஸ். இதை எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போ கலர் பண்ண போகிறோம். இப்போ ரெடி ஆகிட்டு ஸ்டார் மாதிரி டைப் மினிங்கன்னா எப்படி இருக்கும். இது வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணணும். இது நல்லா இருக்கா என்ன? இப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து வேறு ஏதாவது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இது சைடு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம பண்ணி ரெடி. என்ன கைஸ் பார்க்கிங்க? இது இருக்கிற அளவுக்கு நல்லா இருக்கும்னு தெரியல. ஆனால் கீழே பாட்டு இருந்தால் இன்னும் எப்படி இருக்கும் கைஸ்? நல்லா இருக்கும்ல? ஸோ நம்ம அப்படியே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதான் எல்லாம் சக்ஸஸ் ஆகுதா, எல்லாம் ஃபெயிலியர் ஆகுதா, எல்லாம் அந்த கீழே பாட் பண்ண போகிறது. ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ தேவைப்படுது. அது ஒயிட்டே போதும். நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஆனால் ஒரு தலைவலி என்ன தெரியுமா? அது நம்ம வந்து இதில் என்னென்ன நார்மலாக இதில் வந்து பேக்கெட்டு பிச்சு போடணும். அதுதான் தலைவலி. ஸோ இந்த மாதிரியே யூஸ் பண்ணுறேன். இப்படி ஒயிட்டு கலர் வச்சு சர்க்கிள் பண்ணணும். இப்படி பண்ணி ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப ஃப்ளாட்டாக கிடையாது. எஸ். இப்படி பண்ணி இடி இது கொஞ்சம் இடி எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுல. ஸோ என்ன பண்ணுவோம்? இது சரி நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன். ஓகே, யோசிச்சு பார்க்கேன். ஐ கெஸ் இது எக்ஸ்பெரிமெண்ட் கண்டிப்பாக ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த சர்க்கிள் கூட. ஓகே, நம்ம இப்படி வச்சுக்கலாம். செமி சர்க்கிள் டைப் ஆஃப். ஓகே, ஓகே 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 இப்படி பண்ணிக்கலாம். தடா, நம்ம இது ரெடி. இதில் ஓகே. ஆனால் இது கொஞ்சம் கீழே ஃப்ளாட்டாக இருக்கணும். முடிஞ்சு. தடா, நல்லா இருக்கலாம் கைஸ், கியூட்டா. ஓகே கைஸ், அண்ட் பாய்.